நம்ம சமூகம் எந்த நிலைமையில ஒவ்வொரு கிராமங்களிலையும் நம்ம மக்கள் வாழ்கிறார்கள். நம்ம மக்களோட கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சுக்கிறோம், அவங்களோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறோம், அவங்களோட பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, கல்வி, இதெல்லாம் அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்க முடியுமா? சமுதாய சங்கம் என்று வைத்துக் கொண்டு தலைவர் என்று ஏசி அறைகளை இருந்தால் தெரியாது. நம் மக்களோடு மக்களாக வாழக்கூடிய தலைவர் அண்ணன் சமநிதி போராளி அவர்களுக்கு மட்டும்தான் அந்த மக்களோட நிலைமை தெரியும். அதனாலதான் இன்னும் செல்லாத கிராமத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அப்பம் சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி, முத்தரையில் வாழக்கூடிய தொகுதி என்னுடைய காத்தலம் பணியாத கிராமமே இருக்கக்கூடாது. அந்த ஊர்ல முக்கியத்துவம் மட்டும் இருந்தாலும் கூட பரவாயில்லை, நான் அவர்களை சந்திப்பேன் என்று ஒவ்வொரு கிராமத்தையும் தலைவர்கள் சந்தித்து வருகிறார்கள். இப்ப மாநாட்டிற்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் கலந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஒவ்வொரு சமுதாயம் இன்னைக்கு வன்னிய சமூகமா இருக்கட்டும், பழைய சமூகமா இருக்கட்டும், கவுண்டர் சமூகமா இருக்கட்டும், எந்த சமூகமா இருக்கட்டும், ஒவ்வொரு சமூகமே தேர்தல் காலங்கள்ல ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்துவாங்க. அந்த மாநாடு எதற்காண்டி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், இந்த கட்சியெல்லாம் பெரும் கூட்டங்களை லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒன்று திரட்டி மாநாடு இது போன்ற ஒரு கூட்டங்களை காட்டும் போதுதான் அந்த சமூகத்திற்கான அங்கீகாரத்தை இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் கொடுக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழக அரசியல் நிலவு. இதனால் நோக்கி இருந்த தலைவர்கள் மாநாடு பொதுக்கூட்டங்கள் எதுவுமே நடத்தாமல் வெறுமனை பெட்டியை வாங்கி மட்டும் வைத்துக் கொண்டு உத்தரவு சமுதாய தலைவர்களால் வாழ்ந்த விளைவுதான் நம்மளாம் இன்னும் இந்த நிலையிலே இருக்கோம். இப்ப நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன். நம்ம சமூக தலைவர்கள் நம்ம சரியா வழங்கி வச்சிருந்தாங்கன்னா தலைவர்கள் முன்பாக இன்னைக்கு நம்ம அரசுகளே இருந்திருக்கலாம், ஒரு காவல்துறையில இருந்திருக்கலாம், ஒரு ஏஐயா இருந்திருக்கலாம், இன்ஜினியரிங் ஒரு ஏஐ போஸ்டிங் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு அரசு சார்ந்த துறைகள் இருந்திருக்கலாம். என்னை போன்ற பல்லாயிரம் இளைஞர்கள் தமிழகம் முழுவதும் உத்தரவு சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் மட்டும்தான் படிச்சுட்டு கம்பி கட்டுறவங்க, விவசாயிகளை, ஆட்டோ ஓட்டுறவங்க, இது மாதிரி ஏழ்மையான நிலைமையில வாழ்றாங்க. அப்ப இந்த சமூகத்திற்கான விடிவை எப்படி பெற வேண்டும் என்று சொன்னால் இதற்கு பின்னால் எல்லாம் என்ன இருக்கு பார்த்தோம்னா அரசியல் தான். இந்த அரசியலை நாம் வென்றெடுத்து விட்டால் நமக்கான பொருளாதாரம் கிடைக்கும். பொருளாதாரத்துக்கு அடிப்படை தேவை கல்வியும் வேலை வாய்ப்பும். இது 2 கிடைச்சாலும் நமக்கான பொருளாதாரம் கிடைக்கும். நான் ஒரு வேலைக்கு போறேன்னு சொன்னாலும் எனக்கான பொருளாதாரம் கிடைக்கும், இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும், இந்த ஊரு நல்லா இருக்கும், ஊரு டெவலப் ஆகும். அப்ப இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த அரசியலை நாம் மீட்டெடுக்க வேண்டும். அதற்காகத்தான் திருச்சியில முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு போட்டிருக்காங்க. நம்ம மக்களோட அரசியல திமுக, அதிமுக இதனால் விளையாட்டு இந்த திராவிட கட்சிகள் நம்மளுடைய இடங்களை, இது குறிப்பா அந்த அப்பம் சட்டமன்ற தொகுதியா இருக்கட்டும், தமிழகம் முழுவதும் 70க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில நம்மிடமிருந்து புடுங்கி வைத்துள்ள திமுக, அதிமுக இடத்திலே எங்களுக்கான சட்டமன்ற தொகுதிகளை எங்களிடத்திலே கொடுக்க தவறும் பட்சத்தில் தமிழக தேசம் கட்சிக்கு வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்துக்கும் உரிய அங்கீகாரத்தை கொடுக்க மறுக்கும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியிலே தனிச்சு கலங்காம்போம் என்ற தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க. மக்களுக்கான அரசியல் அதிகாரம் வேண்டும் என்றால் முத்திரைக்கு சீட்டு, குறிப்பா தமிழக தேசம் வீர முத்திரை முன்னேற்ற சங்கத்திற்கான உரிய அங்கீகாரம் என்பது தலைவருக்கான சீட்டு. அது 5 சீட்டு கேட்டுக்குமா, அது இந்த திராவிட கட்சியை தேசிய கட்சியை முடிவு பண்ணி சீட்டை உறுதி செய்தால் மட்டுமே தலைவர்கள் கூட்டணியை உறுதி செய்ய தயாராக இருக்காங்க. இதற்கு நீங்களும் நாங்கள் தலைவர் பின்னால் இருக்கிறோம் என்று பலமான ஒரு பலத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் வருகின்ற ஜனவரி 25ஆம் தேதி திருச்சியிலே லட்சம் பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் இருக்கும் அந்த மேடையிலே நாங்கள் உங்களிடத்தில் வைக்கின்ற அந்த கோரிக்கையை தமிழக அரசாங்கத்திற்கும் தேசிய கட்சிகளுக்கும் தமிழக கட்சிகளுக்கும் தலைவர் அவர்கள் ஆய்வு கொண்டிருப்பாங்க. அதன் மூலமாக நமக்கான அரசியல் அங்கீகாரத்தை 26 பெற்றுவிடலாம்.